வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் பற்றா. எதனால் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். எதனால் மக்களை ஏமாற்றிட்டு நான் சொல்கிறேன்னா, அதாவது இவரோட சேனலில் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் கணவன் மனைவி உட்காந்துட்டு போடுற ஒரு ட்ராமா. அதாவது ஆல்ரெடி இந்த வீடியோவிலே லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்து வருமானம் பார்த்துருப்பாங்க. அதையுமே இவங்க சப்ஸ்கிரைபர் போய் வாயை பறந்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க. இது நட்டமாக இருக்குன்னா இவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நட்டம் என்னன்னா, மறுபடி கஷ்டப்பட்டு நெட்டு ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது நெட்டெல்லாம் மூவி இவங்க பழைய வீடியோக்கள் ஆல்ரெடி இந்த போட்ட வீடியோவும் பார்த்துருப்பாங்க. அது வேறு விஷயம். இப்போ வந்து பழைய வீடியோக்களுமே கணவன் மனைவி கண்டுட்டு கண்டென்ட் இல்லாமல் வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு கண்டென்ட்டு கிடைக்கல. 365 சமையல் கட்டு அதை கருதிங்கிறது இதை பற்றி தான் கண்டென்ட்டு. மறுபடியும் பழைய வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாங்க. பழைய வீடியோ போட்டு வருமானம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கணவன் மனைவி கண்டு. ஏன்னா எந்த கண்டென்ட் கிடைக்கல. 365 நாளாக ஒரே படத்தை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமையல் கட்டு, அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது, அதுக்குள்ளே சட்டை பிடிக்கிறது, அப்புறம் கணவன் குடிக்கிறது, மனைவி வந்து கணவனை மாமியார் வீட்டில் அடிக்கிறது. இதே தான் இவங்களோட கண்டென்ட். 365 நாளும் இல்லை, 5 வருஷமானாலும் இதே கண்டென்ட் தான். வேறு கண்டென்ட் கிடைக்காது. இப்போ கண்டென்ட் கிடைக்காம பழைய வீடியோக்களை பதிவேற்றப்பட்டு அவங்க சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் என்றைக்குமே ஏமாளி தான். அறிவாளியாக இருந்ததுக்கு அறிவாளியாக இருந்தால் பல சேனலில் போய் பார்த்துருப்பாங்க. அப்புறம் நம்ம இளவரசன் வீட்டில் என்ன சஷ்டினா கரிதின சஷ்டி நடக்குது. பொதுவாக நாளைக்கு கந்த சஷ்டி. எல்லா குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நாள் கடுமையாக விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு வாரத்தை விரதம் இருந்துப்பாங்க. எதுக்காகனா, தமிழர்களின் முக்கியமான பண்டிகை என்னென்னா கந்த சஷ்டி, சூரசம்காரம். அது வந்து முக்கியமான நாள், முக்கியமான பண்டிகை. அதில் எல்லா தமிழரும் அதை கொண்டாடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அதெல்லாம் கிடையாதுங்க. கந்த சஷ்டியாக இருந்தாலும் சரி, ஆடி 18 இருந்தாலும் சரி, கறி இல்லாத நாள் இவங்க வீட்டில் கிடையாது. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் கந்த சஷ்டி அன்றைக்கி விரதம் இருக்க மாட்டிங்களா? யார்கிட்ட போய் இது கேட்குறீங்க? 365 நாளில் 350 நாள் கறி எடுத்துங்கிற ஒரு ஃபேமிலினா நம்ம இளவரசன் சொல்லலாம். இவங்ககிட்ட போய் கந்த சஷ்டி பற்றியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்புறம் உங்களால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க. மொத்தத்தில் கந்த சஷ்டிக்குமே இவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அம்மையாராவது கொஞ்சம் சொல்லலான்னு பார்த்தா, அந்த அம்மையார் ஆணுக்கு சரியாக உட்காந்து சாப்பிட்டு போட்டி நடத்துகிறாங்களாட்டுக்குது. அப்புறம் அவங்க அண்ணன் வந்திருப்பாராட்டுக்குது. அவங்க கூட உட்காந்துட்டு அண்ணனும் தங்கச்சி என்ன பண்ணுறன்ட்டு பெருமையாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. கந்த சஷ்டி, நாளைக்கு கந்த சஷ்டி. இன்றைக்கி அவங்க வீட்டில் கறி தின சஷ்டி. கந்த சஷ்டினா இவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாதுங்க. தெரிஞ்சாலும் அதாவது யூடியூப்பில் உட்காந்துட்டு சாப்பிட்ற வீடியோவே மூலவதானமாக வச்சுட்டு வருமானம் பார்த்துருப்பாங்க. கணவன் மனைவி உட்காந்து பெருமனாயும் பேசுவாங்க. இவங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சாமியே எங்களுக்கு வரம் கொடுத்ததுங்க, சாமி தாங்க எங்களுக்கு காப்பாச்சுங்க, சாமியே நேரில் வந்து அருள் கொடுத்ததுன்ட்டு ஒரு ட்ராமா போடுவாங்க. அது யூடியூப் வேண்டி. கந்த சஷ்டி நாளைக்கு இன்றைக்கி வீட்டில் சுத்தபத்தம் இல்லாமல் கறி தின்ட்டு தம்மா வேறு பெருமனாயும் பேசுது. கறி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? அந்தம்மா பொறுத்தளவுக்கு கணவர் எந்த இடத்துல உழைக்காம உட்காந்துட்டு இலவச வருமானத்தில் அந்த கறியும் இல்லைங்க, என்ன வேணால் இந்த அம்மா திங்கு. பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கந்த சஷ்டி தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கடுமையாக விரதம் இருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அதெல்லாம் கிடையாதுங்க. எந்த சஷ்டியாக இருந்தால் தானே. அப்புறம் யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து வசவாடுறது. கணவன் மணிக்கு இதே வேலை. சுத்தபத்தமாக அவெல்லாம் கிடையாதுங்க. அவள் சோர்த்தனமாக தான் சமைப்பாங்க. பொதுவாக கந்த சஷ்டி தினம்னா என்னென்னு இவங்ககிட்ட யாரும் கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. என்ன காரணம்னா, அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நாளைக்கு வந்து வேஷம் போடுவாங்க. இன்றைக்கி கந்த சஷ்டிங்க, நாங்கள் கடுமையாக விரதம் இருக்குங்க, என் கணவர் பயங்கரமான ஒரு உழைப்பாளி இல்லைங்க. மொத்தத்தில் கஷ்டப்படாமல் எந்த பொருளும் கிடைக்காது. அப்படி கிடைச்ச பொருள் என்றைக்குமே நிலைக்காது. அது நம்ம இளவரசனுக்கு ஆல்ரெடி இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை என்னென்ன ரூபத்தில் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அப்போ இளவரசன் ஒரு பொய்யரசன் தான். அவங்க அக்கா பயங்கிற ஒரு ட்ராமா போட்டிருப்பாருங்க, மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அது அக்கா பையனே கிடையாது. அக்கா இருந்தால் தான் அக்கா பையன் இருக்குங்க. அக்கா இல்லாமல் எப்படி அக்கா பையனும் வரும்? அது அந்த அக்கா இந்நேரம் கோவப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த அக்கா காயத்ரி அக்கா அதை விட கோவப்பட்டிருக்கு. ஏன்னா மாற்றி ட்ராமா போடுறது நம்ம இளவரசனும் காயத்ரியுமேக்கு கைவந்த கலை. கறி
இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே கறி தான். அந்த கறியில் என்னதான் இருக்குதுன்னு தெரியலிங்க. தீபாவளிக்கு முன்னத்த நாள் ஆரம்பித்த கறி இன்னும் அந்த வேட்டை தீரலை. நாளைக்கு கந்த சஷ்டிங்க. ஒரு 3 நாளைக்கு கறி சாப்பிடாம இருந்தால் இவங்க செத்து போயிடுவாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அந்த கந்த சஷ்டியும் கிடையாது, அந்த முருகவனோட அருளும் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வேறு ஒரு அக்கா வந்து கமெண்ட் நாளைக்கு கந்த சஷ்டிங்க உங்களுக்கு முருகன் அருள் நல்லா புரியணுங்க. அது யாருக்கு சொல்கிறீங்க பாருங்க. ஒரு கந்த சஷ்டியும் கூடி 4 கூடி பார்க்காம கறி எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிறான்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. எந்த குடும்பத்துலையும் இப்படி இருக்காதுங்க. நானெல்லாம் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடல. என்ன காரணம்னா கந்த சஷ்டி விரதம். ஆனால் இவங்களுக்கு கந்த சஷ்டியும் கிடையாது, எந்த சஷ்டியும் கிடையாது. இவங்களுக்கு கறி தின சஷ்டி தான், டெய்லி சஷ்டி தாங்க. என்ன சஷ்டினா கறி எடுத்து சமைக்கிறது, சாப்பிட்றது, அதை கொண்டை மக்கள்கிட்ட காமிக்கிறது. ஏன்னா மக்கள் கறியே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் பழைய வீடியோ பதிவேற்றப்பட்டு இன்றைக்கி அதையும் வியூஸ் வருமானம் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபரோட நிலைமை தான் படுபாதாளம். என்ன காரணம்னா ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, திருப்பி இந்த வீடியோ போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நட்டம் என்னென்னா நெட்டு. இவங்களுக்கு என்ன லாபம்னா அது வியூஸாங்கிற பேரில் நல்ல வருமானம். ஆனால் சப்ஸ்கிரைபர் சிந்திப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சிந்திக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே அறிவாளியாக இருந்ததில்லை. அறிவாளியாக இருந்தால் அடுத்த சேனலெல்லாம் போய் பாருங்கள். கந்த சஷ்டியை பற்றி இவங்களுக்கு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தலையில் ஏற்றிக்க மாட்டார். என்னமோ இளவரசன் வந்து ஓகே சாமி, தேங்க்யூ சாமி, ஆமாம் தங்கம், இதுதான் இவருக்கு கைவந்த கலை. மொத்தத்தில் பழைய வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டு இன்றைக்கி வந்து கறி எடுத்து சமைத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் இவங்க வீட்டில் நடக்கிற கறி தின சஷ்டி. அதாவது உழைச்சா தெரியுங்க, உழைக்கலினா அது எந்த சஷ்டியும் தெரியாது. கணவர் வந்து 1 நம்பர் ஒரு சோம்பேறி, அதே நம்ம நண்பா பயன்படுத்திட்டு இருக்குது. அப்புறம் அப்பப்போ வந்து வாக்கிங் போகிறேன்ட்டு ஒரு கோமாளித்தனம் பண்ணுவாங்க. மொத்தத்தில் கந்த சஷ்டின்னு என்னென்னா போய் அடுத்தவங்கள போய் பார்த்து அடுத்த குடும்பத்தில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்க சொல்லுங்கள். அது எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்க்குறதுலே குறியாக இருந்தால் எந்த சஷ்டியும் உங்களுக்கு தெரியாது. கந்த சஷ்டி என்றால் என்னென்னு புக்கை படித்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த புண்ணியம் வராதுங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி கறி எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்மீகம் இவங்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கை கொடுக்காது. ஓகே, நன்றி.